இந்த நாளின் தியானத்திற்காக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரையுள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நாம் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, நான் ஏன் போராடணும் என்பதற்கு ஒரு 3 காரியங்களை கூட நாம் பார்ப்போம். அதை பார்த்துட்டு சத்துரு உச்சகட்டமாய் பயன்படுத்துகிற ஆயுதம் எது அப்படின்னு நாம் பார்ப்போம். அதையும் கூட பார்த்துட்டு தீங்கு நாளில் மேற்கொள்ளுவது எப்படி அதையும் கூட பார்த்து நாம் இந்த ராத்திரியில் ஜெபிப்போம். எல்லாம் ரொம்ப முக்கியமான வசனங்கள். தயவு செஞ்சு நீங்கள் குறிப்பு எடுத்து வைத்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல தேவ பிள்ளைகள், நான் 3 நாளாக கவனிக்கிறேன். நீங்கள் வசனத்தை ரொம்ப நேசிக்கிறீங்க, வசனத்தை ரொம்ப கவனிக்கிறீங்க. சூழ்நிலை அனுகூலம் இல்லைன்னா கூட நீங்கள் வசனத்தை கேட்கும்படி வாரீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க, ஒரு அல்லேலியா கூட சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இந்த ராத்திரி ஒரு 2 நிமிஷம் நாம கண்ணை மூடி வா திறந்து நல்ல ஆண்டவரை ஆராதிக்கணும். என்ன எல்லாரும் கண்ணை மூடணும், எல்லாரும் வாயை திறக்கணும், எல்லாரும் ஆவியில நிரம்பி நல்ல ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. நீங்களே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் பலவீனத்தின் ஆவிகள் விலகுகிறது. நீங்களே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் பொல்லாத வல்லமைகள் விலகுகிறது. நீங்க வா திறந்து கட்டளையிடுங்க. இந்த நாமத்தை சொன்னா போதும், எந்த சத்துருவை எதிர்த்து நிற்க முடியாது. இருக்கிற பலத்தோட வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என்னை அடைச்சிருக்கிற கல்லறைக்குள்ள இருந்து நான் வெளியே வருகிறேன். இயேசுவின் நாமத்தில் என்னை சிறை வைத்திருக்கிற வல்லமைக்குள்ள இருந்து நான் வெளியே வருகிறேன். இயேசுவின் நாமத்தில் பலவீனத்தின் கட்டில இருந்து வெளியே வருகிறேன். வாயை திறந்து சொல்லுங்க, அத்தனை பேரும் சொல்லுங்க. கர்த்தர் உங்க கையை பிடிக்கிறார். நல்ல நல்ல வாயை தர, நல்ல ஆவியில போராடுங்க, நல்ல ஆவியில போராடுங்க. உடா பதன பதல் பிரௌட பலபா சந்தர பலபா. இந்த சபைக்குள்ள வல்லமை இறங்குகிறது. இந்த சபைக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி போடுகிற ஆவிக்குரிய கட்டுகள் இப்பொழுது உடைகிறது. போராடி ஜெபிங்க. நல்ல வாயை திறந்து விடாதுங்க, விடாதுங்க. இப்பொழுது சத்துரு வெட்கப்பட்டு ஓடுகிறான். இப்பொழுது அந்தகார வல்லமைகள் முறிந்து விழுகிறது. சில ஆண்டுகளாய் மாறி மாறி உங்களுக்கு விரோதமாய் ஏவப்பட்ட ஆயுதங்கள் இந்த இரவு சாம்பலாகிறது. எல்லாரும் வாயை திறந்து ஜெபிங்க. உடகமன கடகதன கமல் கதன பிரௌடப துரபலபரபலபா அல்கபரபலப சந்தரபலபா. இந்த சத்தம் போதாதன, எல்லாரும் வாயை திறந்து ஆவியில போராடுங்க. கிருபை இறங்குவதாக. தகப்பனே, உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. இந்த ராத்திரி வானம் திறக்கப்பட்டு உம்முடைய ஆவியானவர் சிலர் மேல ஊற்றப்படுவீராக. சில சரீரங்கள்ல விடுதலை நடப்பதாக. இந்த ராத்திரியாவது கர்த்தர் என்னை விடுவிக்க மாட்டாரா அப்படிங்கிற வேதனையோட வந்தவர்கள் இப்பொழுது விடுவிக்கப்படுவார்களாக. கூப்பிடுங்க, நல்ல வாயை திறந்து கூப்பிடுங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த நாமத்தை சொல்லி ஜெபிங்க.
போராடி ஜெபிங்க, போராடி ஜெபிங்க. நான் பார்க்கிறேன், சிந்தனையை கட்டி இருக்கிற ஒரு கட்டு அவிழ்ந்து போகிறது. ஒரு கார் மேகத்தை போல குடும்பத்தை மூடி இருக்கிற ஒரு மேகம் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் சில கயிறுகள் சுட்டரிக்கப்படுகிறது. சிம்சோன் உணர்ந்த பொழுது அவனை கட்டி இருந்த எல்லா கட்டுகளும் நெருப்பு பட்ட நூல் போல போச்சல்லையா? இந்த ராத்திரி கர்த்தருடைய ஆவியானவர் நெருப்பு பட்ட நூல் போல அவைகளை எரிந்து போக பண்ணுகிறார். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம். நல்ல கை தட்டி இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், என்று கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம், இயேசுவின் நாமம். இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். கண்ணை மூடி நல்ல கை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்று கைவிடா நாமோ. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமோ, நம்பினோரை என்று கைவிடா நாமம், இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமோ எங்கள் இயேசுவின் நாமம். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இன்ப நாமம், சாத்தானின் சேனையை துரத்திட்ட நாமம், சாப பிசாசை ஜெயித்திட்ட நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், இயேசுவின் நாமம். இருக்கிற இடத்துல அந்நிய பாஷையில ஜெபிங்க. இன்ப நாமோ எங்கள் இயேசுவின் நாமம். உடமா ரகதா 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 பிரௌடா முதலா ஒய்டா ரகதா அந்தல் கமனா ரகதா லாதா அல்கதாரா நாமோ, இணையில்லா நாமோ, இன்ப நாமோ. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமோ, நம்பினோரை என்று கைவிடா நாமோ. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமோ, கைவிடா நாமோ, இயேசுவின் நாமோ. பாடுங்க, பாடுங்க. இருக்கிற இடத்துல ஆவியில பாடுங்க, அந்நிய பாஷையில பாடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பலமா இறங்குகிறார். இணையில்லா நாமோ, இன்ப நாமோ, சாத்தானின் சேனையை துரத்திடும் நாமோ, சாப பிசாசை சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமோ. தீபல தீபல பௌடபலாதன வைடாரகதா பௌடாபதன அந்தல் கமனவதீதரதலவா சந்தாலாதா பௌடாரகதா எங்கள் இயேசுவின் நாமம். அத்தனை பேரு கண்ணை மூடுங்க, அத்தனை பேரு கை தட்டி வாய தரைங்க. இயேசுவின் நாமத்துல கட்டவிழ்கிறது. ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். கூப்பிடுங்க.
துரத்திடும் நாமோ சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமோ சாப பிசாசை துரத்திடும் நாமோ இயேசுவின் நாமோ இனிதான நாமோ கண்ண மூடி விடுதலையை பெற்றுக்கோ, கண்ண மூடி அற்புதத்தை பெற்றுக்கோ, கண்ண மூடி தேவ செயலை பெற்றுக்கோ. கர்த்தருடைய ஆவியானவர் தமது வல்லமை இந்த சபைக்குள்ள ஊற்றிக் கொண்டிருக்கிறார். தெய்வத்தினுடைய ஆவியானவர் இந்த சபைக்குள்ள பலமாய் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். பெந்தெகோஸ்து நாளிலே பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் கூடியிருந்த வீடு முழுவதை நிரப்பினது. அல்லாமலும் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் பிரிந்திருக்கும் உதடுகள் வெளிப்பட்டது. ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரங்களின்படி வெவ்வேறு பாசைகளை பேச தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது போல இருக்கிற இடத்துல கண்ண மூடி வாயை திறந்து பேச தொடங்குங்க. உரபா கரபா ஷக்கரபா இணையில்லா நாமம் இன்ப நாமம். அந்தர மந்தர 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 ரீபல ரீபல பிரௌடபலாதன ரேகா ரகத அந்தல் கமல ரேகா ராதா சந்தா ரிகத ரகனராதன பிரௌடபலாதன. விடாத விடாத சத்துரு மேற்கொள்ள விடாத, சத்துரு மேற்கொள்ள விடாத, சத்துரு மேற்கொள்ள விடாத. இந்த பலம் போதும், இந்த பலத்தோட போராடு. இந்த கிருபை போதும், இந்த கிருபையோட போராடு. இந்த அபிஷேகம் போதும், இந்த அபிஷேகத்தோட போராடு. இதற்கு மேல தேவையானது கர்த்தர் தருகிறார். பாத்திரத்தை திறந்து வையுங்க, ஆவியானவர் தாராளமாய் ஊற்றப்படுகிறார். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த இறுதி மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய உன்னத பிரசன்னத்தில் கடந்து வருகிறோம். அப்பா, எல்லாரையும் நீர் தொடுவீராக. நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வசனங்கள் எங்கள் உள்ளான மனுஷனை உயிர்ப்பிப்பதாக. இந்த வசனம் எல்லாம் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் செய்யணும். எங்கள் ஆத்மாவோடு பேசிக்கொண்டே இருக்கணும். எங்கள் உள்ளத்தில் நீர் செயல்பட்டு கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, ஜீவனும் வல்லமையும் உள்ள தெய்வத்தினுடைய வசனம் விழுகிற இடங்களில் செயல்படுவதாக, அது குடும்பங்களுக்குள்ள செயல்படுவதாக. சத்துரு இனி எந்த விதத்திலும் எந்த குடும்பத்துக்கு விரோதமாக தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றாதபடி இந்த ராத்திரி ஆவியானவர் எல்லா குடும்பங்களையும் முழுமையாய் உடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டபடி எல்லா வீடுகளை சுற்றி தெய்வீக காவல் உண்டாவதாக, கருவை உண்டாவதாக. ஆவியானவரே, ராகபதுலப கரபா ரீப கந்துராதியால் கபாபாபாபாபா. உடைய பலத்த கரம் செயல்படணும். உடைய உன்னத வல்லமை வெளிப்படணும். ஒரு ஆள் கூட கர்த்தர் என்னோட பேசலன்னு இந்த இடத்தை விட்டு எழும்பி போகக்கூடாதப்பா. அத்தனை பேரும் கர்த்தர் என்னோடு பேசினார், என்னை தொட்டார். நான் இந்த கூட்டத்துக்கு வந்து என்னுடைய உள்ளான மனுஷன் துவண்டிருந்த, சோர்ந்திருந்த, பலவீனப்பட்டிருந்த என்னுடைய உள்ளான மனுஷன் மறுபடியும் பலப்பட்டான் என்று சொல்லத்தக்க அடையாளங்களோடு செயல்படுவீராக. எல்லாரோடும் பேசும். எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை உயிர்ப்பி இந்த ஊழியத்தை கர்த்தர் தொடர்ந்து நடத்தணும். தோளில சுமப்பீராக. இதற்கு எதிராய் வருகிற வல்லமைகள் வாய்க்காமல் போவதாக. ஆண்டவரே, இந்த கூட்டம் முடிவதற்குள்ள சிலர் தங்கள் இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கணும். சிலர் தங்கள் வாழ்க்கையை உம்முடைய பாதத்தில் சரணடைய பண்ணணும். எல்லாரையும் தொடும், எல்லாரோடும் பேசும். உடைய நல்ல நாமத்தை மட்டும் உயர்த்தும். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷம் உள்ளவங்க ஒரு அல்லேலே சொல்லுங்க. நல்ல உற்சாகமாக ஒரு அல்லேலே சொல்லுங்க. நல்ல மாலை நேரத்துக்காக மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் காண்பதும் உங்களோடு ஒருமித்திருப்பதும்
சந்தோஷமா இருக்கிறது, தீங்கு நாட்கள் வருகிறது, எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி நாம் 3 நாட்களாக தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நேற்றைய தினத்தில் நாம் விட்ட பகுதி, எனக்கு போராட விருப்பம் இல்லை, நான் ஏன் போராடணும்? அதற்கு நான் 3 காரணங்களை சொன்னேன். 1, இருக்கதை பாதுகாக்க போராடணும். 2, உங்கள் சொந்த குடும்பத்துக்காக போராடணும். 3, கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற போராடணும். 4, நான் ஏன் போராடணும்? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும்போ பவுல் சொல்ற வார்த்தை நீங்க பாருங்க, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். எதற்காக நீ அழைக்கப்பட்டாய்? சுமூகமா, ஸ்மூத்தா, பட்டும் படாம ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்படி நீ அழைக்கப்படல. நீ அழைக்கப்பட்டது எதற்காய்? போராடுவதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். எப்போ ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை முடியும், எப்போ எனக்கு ஒரு ஓய்வு கிடைக்கும் அப்படின்னு ஒருவேளை யாராவது நினைக்கிறீங்கன்னா ஒரு காரியத்தை சொல்றேன். தேவ பிள்ளைகளுக்கு இந்த பூமியில இளைப்பாறுதல் இல்லை. தேவ பிள்ளைகளின் இளைப்பாறுதல் இனி வரப்போகிறது. அல்லேலூயா. ஒரு ஆளு ஆண்டவர் சூரியனை என்னத்து படைச்சாரு, சந்திரன் என்னத்து படைச்சாருன்னு சொல்லி கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாராம். அப்போ ஒரு கிளாஸ் எடுக்கும்போது சொல்றாரு, பகல் வேளையில ரொம்ப சூடா இருக்கும், நம்ம வெளியே இறங்க முடியாது. அப்போ ஆண்டவர் என்னத்துக்கு சூரியனை படைச்சாரு? நம்ம வெளியே இறங்காம இளைப்பாரும்படி. அப்புறம் ராத்திரி சந்திரனை என்னத்துக்கு படைச்சாருங்கிறதுக்கு அவர் பதில் சொல்றாரு, ராத்திரி கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாம வெளியே எங்கேயாவது இறங்குனா எங்கேயாவது போய் விழுந்து கிடப்போம். இப்போ பகல் ஆண்டவர் படைச்சது இளைப்பாறக்கு, ராத்திரி ஆண்டவர் படைச்சது தூங்கக்குன்னு. பகல் படைச்சது என்னத்துக்கு? இளைப்பாறகு. ராத்திரியை படைச்சது என்னத்துக்கு? தூங்கக்கு. எபிரேயருக்கு நிருபம் எழுதும்போ பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? தேவஜனங்களுக்கு இளைப்பாறுதல் இங்க இல்லை, தேவஜனங்களுக்கு இளைப்பாறுதல் இனி வரப்போகிறதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 86 வயசுள்ள ஒரு தேவ மனுஷனிடத்துல ஒரு பெண்மணி பேட்டி எடுக்க போகிறாள். அந்த பெண்மணி போராட்டத்தில் நம்பிக்கை இல்லாத ஆள். இந்த ஆவிக்குரிய பிரச்சனை, ஆவிக்குரிய நெருக்கடிகள், தேவ பிள்ளைகளுக்கு சோதனை, இதெல்லாம் நம்பாத ஒரு பெண்மணி ஒரு தேவ மனுஷனிடத்துல பேட்டி எடுக்க போகுது. அவரிடத்துல இந்த பெண்மணி கேட்குது, இந்த உலகத்துல நமக்கு போராட்டம் உண்டா? அப்போ அவர் சொல்றாரு, நமக்கு போராட்டம் உண்டு. அடுத்து அந்த பெண்மணி கேட்குது, நீங்கள் ஒன்றும் நினைக்காதுங்க, உங்களுக்கு எத்தனை வயசு? அப்போ அவர் சொன்னார், எனக்கு 86 வயசு. அடுத்து அந்த பெண்மணி கேட்குது, உங்களுக்கு போராட்டம் உண்டா? 86 வயசான, அதாவது அரசாங்கத்தினுடைய சட்டப்படி ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒதுங்கி இருக்க வேண்டிய, இளைப்பாறுதலின் காலத்துக்குள்ள இருக்க வேண்டிய ஆழ்டத்தில் அந்த பெண்மணி கேட்குது, உங்களுக்கு எத்தனை வயசு? அவர் 86. அடுத்து கேட்குது, உங்களுக்கு போராட்டம் உண்டா? அவர் சொல்றாரு, எனக்கு போராட்டம் உண்டு. அடுத்து அந்த பெண்மணி கேட்குது, உங்களுக்கு எப்போ எல்லாம் போராட்டம் வரும்? எப்போ எல்லாம் போராட்டம் வரும்? அதுக்கு அவர் சொன்னாராம், இத்தரை யாத்திரையே அது முற்றிலும் போராட்டமே, இத்தரை யாத்திரையே அது முற்றிலும் போராட்டமே, மண்ணில் வெற்றி சிறந்தோர்க்கெல்லாம் நித்திய மகிமையே, இலோக ஜீவிதம் എനിക്കെപ്പോഴും പോരാട്ടമേ, ഈ ലോക ജീവിതം എനിക്കെപ്പോഴും போராட்டமே. அப்போ தெய்வ பிள்ளைகளுக்கு எப்பவும் பிரச்சனை வந்துட்டு இருக்கும். ஏன்னா நாம் அழைக்கப்பட்டது தூங்கிறதுக்காக அல்ல, நாம் அழைக்கப்பட்டது உற்சாகம் இல்லாம அப்படி இப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்படி அல்ல. நாம் அழைக்கப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கமே போராடுவதற்கென்றே நீ அழைக்கப்பட்டாய். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 5வதாக நான் ஏன் போராடணும்? அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது நமக்கு என்ன தெரியுது? அங்கே பவுல் சொல்றாரு, நமக்கு போராட்டம் உண்டு.
நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் இப்பிரபஞ்சத்தின் வல்லமைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நிற வித்தியாசம் இல்லாம, இன வித்தியாசம் இல்லாம, மொழி வித்தியாசம் இல்லாம இந்த உலகத்துல தேவ பிள்ளைகளுக்கு நீங்க எந்த மொழியா இருக்கலாம், நீங்க எந்த நிறமா இருக்கலாம், நீங்க என்ன இனமா இருக்கலாம், நீங்க படிச்சவங்களோ படிக்காதவங்களோ இருக்கலாம். இந்த உலகத்துல தேவ பிள்ளையா மாறிவிட்டால் பின்ன நமக்கு போராட்டம் உண்டு. பின்ன ஒரு காரியம் சொல்றேன், தோற்று போவதே இல்லை. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த தேசத்துல உத்தமத்தோட தெய்வத்தை பின்பற்றுகிற தேவ பிள்ளையே தைரியத்தோட சொல்றேன், தோற்று போவது இல்லை. Praise the Lord. சரி, ஆறாவது ஏன் போராடணும்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நமக்கு ஒரு எதிராளி உண்டு. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று பகை தேடி சுற்றி திரிகிறான். பாத்தீங்களா? ஒரு எதிராளி, ஒரு சரியான ஒரு எதிராளி உங்களுக்கு உண்டு. நான் கேட்கிறேன், நீங்க ஒரு நல்ல வீட்டுல தங்கி இருக்கிறீங்க, நல்ல வீடு. அந்த நல்ல வீட்டினுடைய ஒரு செவரனுடைய பக்கம் இடிஞ்சு விழுந்து அங்க ஒரு ஆள் உள்ள வார அளவுல ஓட்ட கிடக்கு. ஒரு ஆள் உள்ள வார அளவுல ஓட்ட கிடக்கு. திடீர்னு நீங்க வீட்டுக்கு ஜன்னல் வழி பார்த்தா ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் ஆவேசமாக உங்க வீட்டை சுற்றுது. உங்களுக்கு திடீர்னு என்ன ஞாபகம் வரும்? நான் ஓடி போய் ஏதாவது ஒரு உறுதியான பொருளை எடுத்து வச்சு எதை அடைக்கணும்? அந்த இடிஞ்சு கிடக்கிற பகுதியை அடைக்கணும். ஏன்னா இப்போ சிங்கம் என் வீட்டை சுற்ற தொடங்கிச்சுன்னா சிங்கம் எதுக்கு தான் பார்க்கும்? உள்ள நுழைய வேண்டிய வழிதான் பார்க்கும். அப்போ நமக்கு ஒரு எதிராளி உண்டு. எந்த குடும்பத்தை விழுங்கலாம், எந்த புருஷனை விழுங்கலாம், எந்த மனைவியை விழுங்கலாம், எந்த பிள்ளையை விழுங்கலாம், எந்த தனிப்பட்ட வாழ்க்கையை விழுங்கலாம், எப்படி விழுங்கலான்னு சொல்லி எந்நேரமும் 24 மணி நேரமும் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளையுடைய குடும்பங்களை சுற்றி கொண்டிருக்கிற ஒரு எதிராளி நமக்குள்ளதுனால எந்நேரம் விழித்திருந்து போராடி கொண்டிருக்கணும். 2 நிமிஷம் கை தட்டி விழிப்பின் ஆவிக்காக பரலோகத்தின் தெய்வத்தை பார்த்து கேளுங்க. நல்ல வாயை திறக்கணும். என்ன? நெய்யூர் அப்போஸ்தல சபை நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. உங்க வீட்டுல எந்த பகுதி உடைஞ்சு கிடக்கு கண்டுபிடிங்க. உங்க குடும்பத்துல எந்த பகுதி உடைஞ்சு கிடக்கு கண்டுபிடிங்க. உங்க வாழ்க்கையில எந்த பகுதி உடைஞ்சு கிடக்கு கண்டுபிடிங்க. இந்த ராத்திரி இயேசுவின் நாமத்துல அந்த பகுதியில தெய்வத்தினுடைய வல்லமை இறங்குது. நல்ல 2 நிமிஷம் கண்ணை மூடி கை தட்டி வாயை திறந்து ஆவியில போராடுங்க. இயேசுவின் நாமத்துல அந்த வெடிப்பு அடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்துல அந்த பகுதியில் அக்கினி இறங்குகிறது. இயேசுவின் நாமத்துல ஒரு அசாதாரணமான தேவனுடைய வல்லமை உங்க வீட்டுக்குள்ள இப்ப பாய்கிறது. உடபலபரபலப சந்தரபலபரி அந்தரபலபரபலபா ரீபல் கபரபல கந்தரபலபரபலபா அல் பிரௌடபரபலபா. எப்படியாவது அந்த வாசலை அடைக்கணும், எப்படியாவது அந்த வாசல் அடைக்கணும். எப்பப்ப அந்த வாசல் வழி நுழைஞ்சானோ அப்பெல்லாம் பெரிய தீங்கு நடந்தது. இனி அந்த சத்துரு அந்த வாசல் வழியா நுழையாதபடி இயேசுவின் நாமத்துல ஒரு நல்ல காவலாளனை போல நின்று போராடு. ரிபலபரபலப சந்தரபலபரபா. சகோதரா, உனக்கு போராட்டம் உண்டு. சிஸ்டர், உனக்கு போராட்டம் உண்டு. சமுத்திரம் அலை அடிச்சிட்டு தானே இருக்கும். அது மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொன்னா போராட்டம் வந்து கொண்டிருக்கணும், போராடி கொண்டிருக்கணும். இறுதி மூச்சு உள்ளது வரை விடாத. அந்த சோர்வுக்கு இடம் கொடுக்காத, அந்த உதாசீனத்துக்கு இடம் கொடுக்காத. போராடு, இருக்கிற பலத்தோட போராடு.
கவனிங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான காரியமாகும். எதிராளி உச்சகட்டமாய் பயன்படுத்துகிற ஆயுதம். அதாவது சின்ன சின்ன ஆயுதங்களை பயன்படுத்தி பார்ப்பான். அதெல்லாம் நாம் மேற்கொண்டு வந்துட்டோன்னு வைங்க, அவன் உச்சகட்டமாய் பயன்படுத்துகிற ஆயுதம். இந்த ஆயுதத்தை நீங்கள் அத்தனை பேர் ஞாபகத்தில் வச்சிருக்கணும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். பொல்லாங்கன் நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் போதும். அவனுடைய உச்சகட்ட ஆயுதம் என்னன்னு சொல்லி இருக்கு. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள். இங்கிலீஷ் பைபிளில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஃப்ளைமிங் டார்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஃப்ளைமிங் டார்ட் என்னன்னு சொல்லி நான் கொஞ்சம் நேரம் சொல்லித்தாரேன். நீங்கள் மௌனமாக உட்கார்ந்து கவனிக்கணும். முதல்ல சண்டை போட தொடங்கின நேரத்தில் மனுஷன் எப்படி சண்டை போட்டிருப்பாய்? ஆயுதங்கள் ஒன்றும் பயன்படுத்த தெரியாது. கையால் அடிச்சிருப்பான். என்னத்தால் அடிச்சிருப்பான்? கையால் அடிச்சிருப்பான். கையால் அடித்து மனுஷனை வேதனைப்படுத்திருப்பான். ஏன்னா தன் கையே தனக்கு உதவின்னு இல்லையே சொல்லுவேன். நீங்கள் சிரிங்க. 4 நாளாக நான் பார்த்துட்டு இருக்கேன்னா இவ சிரிக்கவே மாட்டேனுமாயா? ஒன்று சந்தோஷமா சிரிங்க. இவங்க இருப்ப பார்த்தா நான் இன்னும் இவங்கள்ட்ட 2 திருடிட்டு போக வந்தது போல சந்தோஷமா இருங்க. தேவ பிரசன்னத்திலே வந்திருக்கிறோம். இன்னும் கடந்த கூட்டில் கை போட்டா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, முகம் வீங்கி. நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருங்க. ஒரு அல்லையில நல்லா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லையில சொல்லுங்க. அப்படி சந்தோஷமா இருக்கணும். சகோதரர்கள் சந்தோஷமா தான் இருப்பணும். சகோதரர்களை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் தெரியும், ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவைய வாரதே பெரிய பாக்கியம். அப்படிதானயா? பெரிய பாக்கியம் இல்லை, அவை வாரதே புண்ணியம். இனி அதுக்கடலை நான் ஏதாவது சொல்லி அவைகளை என்னத்தை வேதனைப்படுத்தி ஒரு அல்லையில உற்சாகமா சொல்லுங்க. கையால அடிச்சிருப்பான். பக்கத்தில் நிற்க மனுஷன் என்ன செஞ்சிருப்பான்? கையால் அடிச்சிருப்பான். அதனாலதான் தன் கையே தனக்கு உதவி. அப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆனப்ப என்ன செஞ்சிருப்பான்? இவன் கையால் அடிக்க வந்தா மற்றவன் விலகி போவான். கையால் அடிக்க வந்தா மற்றவன் விலகி போவான். ஏன்னா யுத்தம் பண்ணுகிற ஆயுதம் கையின்னு தெரிஞ்சு போச்சு. யுத்தம் பண்ற ஆயுதம் கையின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால விலகி போயிருப்பான். 2வது எதை பயன்படுத்தி இருப்பான்? கல்லால அடிச்சிருப்பான், கம்பால அடிச்சிருப்பான். பக்கத்தில் நிற்கும்போது எதால் அடிக்கலாம்? கம்பால அடிக்கலாம். இப்போ ஒரு ஆளு கம்பு கையில் எடுத்த உடனே அடிக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு, விலகி போகலாம். இப்போ 3வது எதை பயன்படுத்துவான்? கல்லு. அப்போ கை ஆயுதமா பயன்பட்டது. கம்பு முறைச்சு பார்க்காங்க, சிரிச்சுட்டு உட்காருங்க. கம்பு ஆயுதமாய் பயன்பட்டது. இப்போ 3வது கை தொட முடியாத தூரத்தில் அவன் விலகி போறான், கம்பு தொட முடியாத தூரத்தில் அவன் விலகி போறான். இப்போ மனுஷன் எதை பயன்படுத்தி இருப்பான்? கல்லை பயன்படுத்தி இருப்பான். ஜூபிலி பைபிள்னு சொல்லி இங்கிலீஷில் ஒரு பைபிள் உண்டு, ஜூபிலி பைபிள். ஜூபிலி பைபிளில் என்ன சொல்லி இருக்குன்னா, காயின் ஆபேலை கொலை பண்ணது கல்லுனால. ஜூபிலி பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? காயின் ஆபேலை கொலை பண்ணது கல்லுனால. அப்போ கல் ஆயுதமா பயன்பட்டது. கல்லை வச்சு எரிஞ்சு கொலை பண்ணி இருப்பாங்க. இப்போ கல் எறிய முடியாத தூரத்திலையும் போயிட்டான். கையால் அடிக்க முடியாத தூரத்தில் போயிட்டான், கம்பால தாக்க முடியாத தூரத்தில் போயிட்டான், கல்லால் எறிய முடியாத தூரத்திலையும் போயிட்டான். பைபிளில் நமக்கு தெரியும், கல்லால் எறிஞ்சுதானே கொலை பண்றாங்க. ஸ்தேவானை கல்லறிந்து, ஆகானை கல்லறிந்து. அப்போ கொலை பண்றது எப்படி? கல்லறிஞ்சு. சில ஆட்களுக்கெல்லாம் என்ன ஆசை தெரியுமா? எறியக்கு கல்லால எறிய முடியலைன்னா நாக்கால எறிவினும், நாக்கால எறிய முடியலைன்னா கண்ணாலேயாவது எறிவினும். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கை அறிய முடியல, கல் அறிய முடியல, கம்பால் அடிக்க முடியல. இப்போ எதை பயன்படுத்த தொடங்குச்சனும்? இப்போ அம்புகளை பயன்படுத்த தொடங்குச்சனும். எதை பயன்படுத்த தொடங்குச்சனும்? அம்புகளை பயன்படுத்த தொடங்குச்சனும். அம்புகளை பயன்படுத்தினப்போ என்ன பண்ணணும்னு சொன்னா, நான் இப்போ ஒரு அம்பை எய்து விடுறேன், எதிராளிக்கு பட்டுட்டு
எதிராளிக்கு பட்டுட்டு அந்த அம்பினால ஒருவேளை அவன் சேதப்பட வாய்ப்பு குறைவு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விஷம் நிறைந்த தாவரங்கள் உண்டு. விஷம் நிறைந்த தாவரங்களை எடுத்து அதுக்க இலைய பிழிஞ்சு அந்த விஷத்தை அம்பில தடவுவாங்க. அந்த விஷத்தை அம்பில தடவி அந்த அம்பை எய்து விடுவாங்க. அந்த அம்பை எய்து விடும்போது என்ன பண்ணும் தெரியுமா, அம்பு உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல தான் உரசும். அம்பு உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல தான் உரசும். ஆனால் இந்த ஆளை காப்பாற்ற முடியாது. ஏன் காப்பாற்ற முடியாதுன்னா, ஏற்கனவே இந்த அம்புல விஷம் தடவி இருக்கிறதுனால இந்த விஷம் உடம்புல போய் ஆளை என்ன செய்யும், கொலை பண்ணி போடும். சின்ன சாதாரணமான அம்பு தானே, லேசாதானே பட்டு, பெருசா ஒன்றும் படலைன்னு சொல்லி உதாசீனமா இருக்க முடியாது. அது விஷம் தடவப்பட்ட அம்பு, அதனால அது கொன்று போடும். கொஞ்சம் கூட டெவலப் ஆன மனுஷன் கொஞ்சம் கூட டெவலப் ஆனப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என்ன பண்ணுவாங்கன்னா அம்புகளை உண்டாக்குவாங்க. அம்புகளை உண்டாக்கிட்டு அந்த அம்புக்கு மேலே துணியை சுற்றுவனும். துணியை சுற்றிட்டு அதுக்கு மேலே நிலக்கீல் பூசுவனும். அம்புக்கு மேலே துணியை சுற்றி அதுக்கு மேலே நிலக்கீழே பூசுவனும். நிலக்கீழே பூசிட்டு கொளுத்திட்டு எய்து விடுவனும். அது வந்து விழுற இடம் என்ன செய்யும், தீபிடிக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு 5 அக்னி ஆஸ்திரங்கள் விழுந்துன்னு வைங்க, அந்த வீடே என்ன ஆகும், எரிஞ்சு போகும். அதனால அந்த பக்கத்தில் இருக்கிறவன் ஃப்ளைமிங் டர்ட் விட போறான். ஃப்ளைமிங் டர்ட்னா என்ன, அக்னி அஸ்திரத்தை விட போறான்னா இந்த வீட்டில் உள்ள ஆட்கள் உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கையில ஒரு குச்சி எடுத்து வச்சுட்டு நிற்பாங்க. கையில் ஒரு குச்சி எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அது வர அதை தட்டி தள்ளுவாங்க. அது வர அதை தட்டி தள்ளுவாங்க. அப்போ அது என்ன பண்ணுன்னா திசை மாறி போகும். இப்போ உதாரணத்துக்கு கரையில் நின்று அஸ்திரம் விடுறாங்க, கரையில் நின்று அக்னி அஸ்திரங்களை விடுறாங்க. எதிராளி கப்பலில் இருக்கிறான். இப்போ 1-2 அஸ்திரங்கள் கப்பலில் போய் விழுந்துன்னு வைங்க, என்ன ஆகும், கப்பலே எரியும். என்ன ஆகும், கப்பலே எரியும். அதனால கப்பலில் உள்ள நிற்கிறவங்க கையில் ஒரு குச்சி வச்சுட்டு நிற்பாங்க. இந்த அஸ்திரம் வந்த உடனே அதை தட்டி எங்கே தள்ளுவாங்க, சமுத்திரத்தில் தள்ளுவாங்க. அப்போ இவங்க பாதுகாக்கப்படலாம். அப்போ அந்த கால யுத்த முறை இது, அந்த கால யுத்த முறை. அம்புனாலே ஒன்றில் அதில் விஷம் இருக்கும், இல்லைன்னா அதில் என்ன இருக்கும், நெருப்பு இருக்கும். அது பட்ட ஆட்கள் ஒன்று செத்து போகணும், இல்லைன்னா எரிஞ்சு சாம்பலா போகணும். இப்போ பவுல் ஜெயிலில் இருக்கிறாரு. பவுல் எங்க இருக்கிறாரு, ஜெயிலில் இருக்கிறாரு. ஜெயிலில் இருந்து கண்ணை மூடி தேவ சபைக்காக ஸ்தோத்திரம் சொல்றாரு. அந்த சகோதரனுக்காக ஸ்தோத்திரம், அந்த சகோதரிக்காக ஸ்தோத்திரம், என் ஊழியத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆத்மாவுக்காக ஸ்தோத்திரப்பா, அவங்கள நிலநிறுத்தணுமே, அவங்கள பாதுகாக்கணுமேன்னு சொல்லி பவுல் கண்ணை மூடி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போ பவுலுக்கு கண்ணுக்கு முன்ன ஒரு வெளிப்பாடு தெரியுது. அது என்ன தெரியுமா, சன்னா பின்னான்னு அம்புகள் புறப்பட்டு போகுது. எல்லா அம்புகளையும் பார்க்கிறாரு, எல்லா அம்புகளையும் தீய சுமந்துட்டு போகுது. எல்லா அம்புகளும் எதை சுமந்துட்டு போகுது, தீய சுமந்துட்டு போகுது. இது யாருடா அம்பு விடுறதுன்னு பவுல் பார்த்தா, அம்பு விடுறது யார் தெரியுமா, பொல்லாங்கன். உடனே பவுல் விசுவாசிகளுக்கு கடிதம் எழுதுறாரு, நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல சத்துரு யுத்தம் பண்றது. சத்துரு நீங்க தூங்கி கொண்டிருக்கும்போ நடுராத்திரியில உங்க குடும்பம் மொத்தமா எரிஞ்சு சாம்பலாகணும்னு சொல்லி அக்னி அஸ்திரங்களை எய்து விடுறான். அதனால பொல்லாங்கனியையும் அக்னி அஸ்திரங்கள் உங்களை ஒன்றும் செய்யாதபடிக்கு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, எல்லாவற்றுக்கும் மேலே தேவ வசனத்தையும் விசுவாசத்தையும் பிடித்து கொண்டு நில்லுங்கள்.
கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. 2 நிமிஷம் கை தட்டணும், 2 நிமிஷம் வாயை திறக்கணும், ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இந்த ஆண்டுல ஒருவேளை உங்க குடும்பத்துக்கு விரோதமா அம்புகள் எய்யப்பட வாய்ப்புண்டு, அதுல விஷம் தடவப்பட்டு எய்யப்பட வாய்ப்புண்டு, அது அக்னியில கொளுத்தப்பட்டு எய்யப்பட வாய்ப்புண்டு. அவைகளை அணைத்து போடணும், அணைத்து போடணும். கை தட்டி வாயை திறந்து ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பலபரபலப சந்தரபலபரபா ரிஅந்தரபலப. சபை மொத்தம் கை தட்டி, சபை மொத்தம் வாயை திறந்து அணையுது, அணையுது. இப்போ உங்க வீட்டில் கொளுத்தி விடப்பட்டிருக்கிற அந்த நெருப்பு அணைகிறது. ரிபாபாபாபா கபாபாபாபாபா ரிகபாபாபாபா சந்தரபலபா ரிஅந்தரபல பிரௌடப துரபலபரபலபா அல்கபரபலப ரிஅந்தரபலபா ரெந்தல் கபரபலபா. அது உங்களை ஒன்னும் செய்ய முடியாது. விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில எடுங்க, விசுவாசத்தை கையில எடு. என்னை ரட்சித்தவர் உண்மையுள்ளவர், என்னை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நான் யாரை ஆராதிக்கிறேன் எனக்கு தெரியும். தீச்சூளையில 3 பக்தர்களை உயிரோட வைக்க அவரால் முடியுமானா? எனக்கு விரோதமாக ஏவப்படுகிற ஆயுதங்கள் ஒன்றும் இல்லாமல் போகும். Praise the Lord. கவனிங்க கவனிங்க கவனிங்க. அன்னைக்கு பவுலுக்கு மட்டும் இப்படி ஒரு வெளிப்பாடு கிடைக்கலன்னு வைங்க, பொல்லாங்க இப்படிங்கிற ஒருத்தன் எய்து விடுவான், அவன் கையில் அக்னி ஆஸ்திரங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு வெளிப்பாடா பவுலுக்கு கிடைக்கலன்னு வைங்க, நமக்கு இப்படி ஒன்று உண்டுன்னே தெரியாம போயிருக்கும் இல்லையா? எவ்வளவு நல்ல ஆண்டவர் சத்துரு பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். கண்ணை மூடி கை உயர்த்தி நன்றி செலுத்துங்க, கை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. அந்த ஆயுதத்தை பற்றி அறிஞ்சதுனால அதை அணைக்க முடியும். இப்போ உங்க வீட்டில் பிடித்திருக்கிற சோதனையின் நெருப்பு அணையுது. இப்போ உங்க குடும்பத்தில் பிடித்திருக்கிற பலவீனத்தின் நெருப்பு அணையுது. இப்போ உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பிடித்திருக்கிற நோயின் நெருப்பு அணையுது. இப்போ நீங்க சிக்கி இருக்கிற அந்த கடன் பிரச்சனை நெருப்பு அணையுது. நல்ல வாயை திறந்து வாயை திறந்து பொல்லாங்கனியையோ அக்கனி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேல கவனிங்க. அவன் கையில இருக்கிற ஆயுதத்துல மிகப்பெரிய ஆயுதம் என்ன? அக்னி ஆஸ்திரம். அவன் அதை எய்தாச்சு. இப்போ பவுல் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணணும்? எல்லாவற்றுக்கும் மேல, எல்லாவற்றுக்கும் மேல. அது இருக்கு, இது இருக்கு, ஜபம் இருக்கு, கிருபை இருக்கு, அபிஷேகம் இருக்கு, வல்லம் இருக்கு, எல்லாம் இருக்கு, யாரும் இல்லைன்னு சொல்லல என்ன. ஆனா எல்லாவற்றுக்கும் மேல எதை பிடிச்சிட்டு நிக்கணுமாம்? விசுவாசத்தை பிடித்து கொண்டு நிக்கணுமாம். வாயை திறந்து சொல்லுங்க. நான் சொல்ல போறேன், நீங்க அத்தனை பேரும் வாயை திறந்து சொல்லணும். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் என்ன வழியில விடமாட்டாரு, நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். வாயை திறந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லோருடைய நிழலில் தங்குவான். சொல்லுங்க சொல்லுங்க. விசுவாச வார்த்தை அறிக்கையிடு. இன்னொரு அம்பு உன் குடும்பத்தில் விழுந்தா நீ தாங்க மாட்ட. இன்னொரு பிரச்சனை உன் வீட்டில் வந்தா நீ தாங்க மாட்ட. இந்த ராத்திரி உணர்ந்து போராடுக, உணர்ந்து போராடுக. சபை மொத்தம் ஆவியில நிரம்பி உணர்ந்து போராடுக. இந்த சத்தம் போதாதுன்னு, இந்த கிருபை போதாது. நீங்க இந்த தேசத்துல உங்களை சுற்றி உள்ள ஒரு 5-6 குடும்பங்களை யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை சுற்றி உள்ள ஒரு 5-6 குடும்பம் நம்மளை விட உத்தமமா தெய்வத்தை பின்பற்றினாங்க, நம்மளை விட கூடுதல் கர்த்தர் கொடுத்தாங்க,
நம்மளை விட கூடுதல் வைராக்கியமா செயல்பட்டாங்க. எல்லாத்துலயும் நம்மளை விட கூடுதல் வேகம் காட்டுச்சணும். ஆனா இன்னைக்கு அந்த குடும்பங்கள் கிருபையிலே இல்லை. பார்த்தீங்களா? ஏன்? எல்லாத்துக்கும் பதில் அவங்க கையில இருந்துச்சு. அக்கினி அஸ்திரங்களை மட்டும் அவங்க பார்க்கல. எரிஞ்சு சிதறி போச்சு இல்லையா? அந்த வாழ்க்கைகளே சிதறி போச்சு இல்லையா? அந்த குடும்பங்களின் பெயர்களே தேசத்துல இல்லாம போச்சு இல்லையா? சுற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் தெரியுமா? சத்துரு தன்னுடைய மிகப்பெரிய ஆயுதத்தை கையில எடுத்த உடனே நீங்க எல்லாவற்றுக்கும் மேல எனக்கு ஜெபம் இருக்கு, எனக்கு ஆராதனை இருக்கு, துதி இருக்கு, வல்லமை இருக்கு, பலன் இருக்கு, இது எல்லாத்துக்கும் மேல என் குடும்பத்துல சத்துரு எய்கிற அக்கினி அஸ்திரங்கள் வந்து விழாதபடிக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். அப்படி நின்னீங்கன்னா உங்க குடும்பம் மொத்தமாய் பாதுகாக்கப்படும். கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எத்தனை வகையான அக்கினி ஆஸ்திரங்களை அவன் பயன்படுத்துவான் அப்படின்னு சொல்வதற்கு எனக்கு ஆசை உண்டு. நேரம் நம்மை அனுமதிக்காவிட்டாலும் 1-2 அக்கினி ஆஸ்திரங்களை சொல்லாம போனாலும் நல்லா இருக்காது. ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமா தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கிடணும். என்ன? தேவ பிள்ளைக்கு விரோதமா சத்துரு பயன்படுத்துகிற மிக பெரிய அக்கினி அஸ்திரம் என்ன தெரியுமா? இனி முடியாது என்கிற ஒரு எண்ணம். அவ்வளவுதான். என்ன? இனி முடியாது. ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, இனி மேல வர முடியாது. மருந்தெடுத்து பார்த்தாச்சு, இனி விடுதலை பெற முடியாது. எல்லா முயற்சி எடுத்தாச்சு. கிவ் அப்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லணும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கிவ் அப். இனி என்னால முடியாது, நான் இதுல இருந்து ஒதுங்குறேன். அதுக்கு பேராக்கும் கிவ் அப். ஏன்னா மனசு சொல்லும். ஜெபம் பண்ணி பார்த்தும் பாதுகாக்கப்பட முடியல, உபவாசம் இருந்து பார்த்தும் அற்புதம் நடக்கல, முழங்கால நின்று அற்புதம் நடத்தும் ஆண்டவரேன்னு கூப்பிட்டும் அற்புதம் நடக்கல. ஏன்னா கர்த்தரும் கூட இல்லை. கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டாரு, இந்த தீங்களை நீ எதிர்த்து நிற்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்துல வந்து காங்கிரீட் போல பதியுமா? அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வர முடியாது. அந்த எண்ணத்துல இருந்து வெளியே வரவே முடியாது. உங்களுக்கு தெரியுமா? அந்த எண்ணமே ஒரு அக்கினி ஆஸ்திரமாக்கும். அந்த எண்ணமே ஒரு அக்கினி அஸ்திரமாக்கும். இந்த ராத்திரி கர்த்தர் முதல்ல அந்த எண்ணத்தை உடைக்க போறாரு. எனக்கு ஒரு அடையாளம் நடக்கும், என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், முடிவில் நான் வெற்றி பெற போறேன், என் சத்துரு தோற்கடிக்கப்பட போறான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், ஆகையால் நான் அசைக்கப்படுவது இல்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? இந்த தடவை போர்டில் எழுதி போட்டிருக்கிற வசனத்தை பாருங்க. There is nothing too hard for the Lord. கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? 10 காரியங்கள் வேணாம், நான் டக்குன்னு கேட்கிறேன். கேள்வி 1, தெய்வத்தால உடைக்க முடியாத எரிகோ உண்டா? கேள்வி 2, தெய்வத்தால திறக்க முடியாத செங்கடல் உண்டா? கேள்வி 3, தெய்வத்தால திறக்க முடியாத சிறைச்சாலை உண்டா? கேள்வி 4, தெய்வத்தால உயிரோடு எழுப்ப முடியாத சரீரம் உண்டா? கேள்வி 5, தெய்வத்தால செய்ய முடியாத அற்புதம் உண்டா? கேள்வி 6, தெய்வத்தால நிறைவேற்ற முடியாத வாக்குத்தத்தம் உண்டா? கேள்வி 7, தெய்வத்தால கேட்க முடியாத ஜெபம் உண்டா? கேள்வி 8, தெய்வத்தால அற்புதம் செய்ய முடியாத நோய் உண்டா? கேள்வி 9, தெய்வத்தால மன்னிக்க முடியாத பாவம் உண்டா? கேள்வி 10, தெய்வத்தால ரட்சிக்க முடியாத மனுஷன் உண்டா? இல்லை. Praise the Lord. அந்த எண்ணத்தை வேணும் நீங்க உங்க உள்ள விதைக்க. அந்த எண்ணத்தை உள்ளத்துல விதைச்சிருக்கணும். தெய்வத்தால செய்ய முடியாத வியாதி, தெய்வத்தால மாற்ற முடியாத நோய் இல்லை, தெய்வத்தால செய்ய முடியாத அற்புதம் இல்லை. இது எனக்கு சிறையிருப்பின் காலம், இது நான் கொஞ்ச காலம் பலவீனப்பட வேண்டிய காலம், இது கர்த்தர் எனக்கு சீர்திருத்தி கொள்ளும்படி தந்திருக்கிற காலம், அவரை பின்தொடரும்படி கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்பு. இப்போ வருது இல்லையா இந்த பிரச்சனை? இந்த பிரச்சனை என்ன கர்த்தரோட கொஞ்சம் நெருக்குது. ஜெபத்தை கொஞ்சம் கூட்ட
முட்ட வைக்குது. ஆராதனையில கொஞ்சம் கூட என்னை இழுத்து கொண்டு வருது. அல்லாம இது என்ன அழிக்கும்படி அல்ல. இதுல இருந்து கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை காண்பிக்க போகிறார். கைதட்டி வா திறந்து விடுதலையோட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் சில அக்கினி அஸ்திரங்கள் சாம்பலாகிறது. இங்கிலீஷ் கனால்னு சொல்லி ஒரு கால்வாய் உண்டு. இங்கிலீஷ் கனால். ஃப்ளாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி அந்த கனாலை நீந்த தொடங்கிச்சு. அந்த கனாலை அந்த பெண்மணி நீந்த தொடங்கி 15 மணி நேரம் அந்த பெண்மணி நீந்துச்சு. கூட படகுல ஆட்கள் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்போ முடியாது கிவ் அப்னு சொன்னா உடனே தூக்கி எடுத்து படகுல போட்டு கரையில கொண்டு விடணும். அந்த பெண்மணி நீந்தது 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 நீந்தது. திடீர்னு அந்த பெண்மணி சொல்லிச்சு கிவ் அப். 15 மணி நேரம் நீந்தி இருக்கு. 15 மணி நேரம் நீந்திட்டு சொல்லுது என்னை தூக்குங்க, என்னால் முடியாது. அந்த பெண்மணியை தூக்கி கரையில் கொண்டு வந்துடும். அந்த பெண்மணியை தூக்கி கரையில் கொண்டு வரும்போது தெரியுமா, ஒரு சில மீட்டர் தூரம் தான் இருந்திருக்கு. 15 மணி நேரம் நீந்தின பெண்மணிக்கு கரை சேர சில மீட்டர் தான் இருந்திருக்கு. கோச் ட்ரைனிங் கொடுத்தால் அந்த பெண்மணியை பார்த்து கேட்குறாரு, கொஞ்சம் கூட முயற்சி பண்ணியிருக்க இல்லையா? அந்த பெண்மணி என்ன சொல்லி தெரியுமா, எனக்கு புகை மூட்டங்கள் மட்டும்தான் தெரிஞ்சு, எனக்கு கரை தெரியல. இவ்வளவு சமீபத்தில் கரை இருக்குன்னு அறிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் கிவ் அப்பில் விட்டுருக்க மாட்டேன். நான் கொஞ்சம் கூட போராடி இருப்பேன். ஒருவேளை பலவீனத்தின் உச்ச கட்டத்தில் நீ வந்திருக்கலாம், விடாத. என்ன நெருக்கடியின் உச்சகட்டத்தில் வந்திருக்கலாம், விடாத. இன்னும் சில மீட்டர் தூரத்தில் கரை தெரியுது. இன்னும் சில மீட்டர் தூரத்தில் கரை தெரியுது. யாரோ சில குடும்பங்களுக்குள்ள இனி அற்புதம் நடக்காது அப்படிங்கிற எண்ணத்தை சத்துரு ஆழமா விதைச்சிட்டான். அந்த விதை இந்த ராத்திரி எரிய போகுது. அந்த விதை இந்த ராத்திரி எரிய போகுது. அந்த எண்ணம் உடைக்க போறாரு. போராடுங்க போராடுங்க. இது தீர்க்க தரிசனம். என்ன கண்ண மூடி போராடு. அவனுடைய அக்கினி அஸ்திரங்களில் மிக கொடியது என்னன்னு கேட்டா, இனி முடியாது என்கிற ஒரு எண்ணத்தை போடுவான். குடும்ப வாழ்க்கையில போராடி போராடி தோற்று போன, இனி முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில போராடி போராடி தோற்று போன, இனி முடியாது. இந்த பலவீனத்தோட போராடி போராடி தோற்று போன, இனி முடியாது. எத்தனை காலமா சிறை வைக்கப்பட்டிருப்பேன். முதல்ல எல்லாம் நம்பிதான் இருந்தேன் பாஸ்டர், கர்த்தர் என்னை விடுவிப்பார்னு நம்பி இருந்தேன். ஆவேசமா ஜெபம் பண்ணினேன், அழுது கண்ணீர் விட்டேன். இப்ப எல்லாம் எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமா கிடையாது. அதுதான் அவனுடைய ஆயுதமே, அதுதான் அவனுடைய ஆயுதமே. நீ நம்பிக்கை இழக்கணும், நீ நம்பிக்கை இழக்கணும். அதுதான் அவனுடைய ஆயுதம். ஆனா இந்த ராத்திரி உங்களுக்கு தெரியுமா, சிறை வைக்கப்பட்டிருந்தா கூட, கவனிங்க, சிறை வைக்கப்பட்டிருந்தா கூட நம்பிக்கை இருக்குமானால், நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சிறை வைக்கப்பட்டிருந்தா கூட அத்தனை பேரும் போராட. சிறை வைக்கப்பட்டா கூட நம்பிக்கை விடாத. குடும்ப வாழ்க்கையில நீ போராடி போராடி சோர்வின் எல்லைக்கு வந்திருக்கலாம். ஒரு பலவீனத்தோட நீ போராடி போராடி சோர்வின் எல்லைக்கு வந்திருக்கலாம். ஒரு பண பிரச்சனையோட போராடி போராடி சோர்வின் எல்லைக்கு வந்திருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, டோன்ட் கிவ் அப். கரை தெரியுது, விடாத. நம்பிக்கையை விடாத. உன் சிறையை ஆண்டவர் அரணுக்கு எதிராய் திருப்பி விடுகிறார். அவனுடைய மிக கடினமான அக்கினி அஸ்திரம். பார்த்தீங்களா, நமக்கு எல்லாருக்குமே அது இருக்கு. ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன வருது, முடியாது, இனி என்னால முடியாது, இனி என்னால வாழ முடியாது, இனி என்னால எதிர்நீச்சல் போட முடியாது. முடியல பாஸ்டர், நான் முயற்சி எடுக்கலன்னு நினைக்காதுங்க. நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி பார்த்தேன். எனக்கு நீ எதிர்நீச்சல் எடுக்க முடியாது, எதிர்நீச்சலுக்குள்ள பலன் இல்லை, என்னால முடியாது. இந்த ராத்திரி உங்களுக்கு தெரியுமா, உங்களால முடியாதுன்னா கடைசியாக என் சகோதரரே, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலோ, கவனிங்க, கர்த்தரிலோ, கர்த்தரிலோ, உங்க மாம்சத்துல இல்ல, கர்த்தரிலோ, அவருடைய
சத்துவத்தின் வல்லமையிலோ உங்க பச்சை சரீரத்தில் இதுவரை கண்டிராத ஒரு தெய்வத்தினுடைய பலன் இறங்கி வருகிறது. இதுவரை கண்டிராத ஒரு உன்னத பலனால் ஆண்டவர் உங்களை தரிப்பிக்கிறார். எதிராளி பயன்படுத்துகிற மிக கொடிய முதல் அக்கினி அஸ்திரம் கிவ் அப், முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உள்ள உறுதியா போடுவாய். நான் ஜெயிக்க முடியாது, எனக்கு வேலை கிடைக்காது, என் ஆண்டவர் நேசிக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை போடுவான். ரெண்டாவது, அவன் போடுகிற மிகப்பெரிய அக்கினி அஸ்திரம் என்னன்னு கேட்டா உள்ளுக்குள்ள பிரிவினை, ஸ்பிளிட் இன்சைடு. ஸ்பிளிட் இன்சைடு. ஒரே ஆலயத்தில் தான் இருப்பணும், பக்கத்து சேர்ல தான் இருப்பணும், ஆனா ஸ்பிளிட் இன்சைடு. உள்ளுக்குள்ள மிகப்பெரிய உரசல் நடந்து கொண்டிருக்கும், மிகப்பெரிய பிரிவினை, யாராலும் ஒட்டி வைக்க முடியாத பெரிய வெடிப்புகள். அதானே சாத்தானுக்கு திட்டம் இல்லையா? உலகத்துல யூனிஃபார்மிட்டி இருக்கு பாத்தீங்களா? யூனிஃபார்மிட்டி. ஒரு ஸ்கூல்னு சொன்னா எல்லா பிள்ளைகளும் ஒன்று போல சாக்ஸு, ஒன்று போல ஷூ, ஒன்று போல பேண்ட்டு, ஒன்று போல ஷர்ட்டு, ஒன்று போல ஸ்கர்ட்டு, ஒன்று போல டை. பார்த்த உடனே தெரியுது அவங்களுக்கு யூனிஃபார்மிட்டி இருக்கு. ஒரு காலேஜ் எடுங்க, யூனிஃபார்மிட்டி இருக்கு. எல்லா இடத்துலையும் ஒரு யூனிஃபார்மிட்டி, எல்லாரும் ஒன்று போல. ஆனால் அவங்களுக்குள்ள யூனிட்டி இருக்குமா? யூனிட்டி இருக்காது. ஏன்னா யூனிஃபார்மிட்டி வெளியே வஸ்திரத்தில், யூனிட்டி உள்ள இருதயத்தில். தெய்வ பிள்ளைகளை மட்டும் பாருங்க, யூனிஃபார்மிட்டி இல்லை. ஒன்று போல ஷர்ட்டு போடல, ஒன்று போல பேண்ட் போடல, ஒன்று போல ட்ரெஸ்ஸு போடல. ஆனால் ஒரே இரத்தத்தினாலையும் ஒரே மாம்சத்தினாலையும் மீட்கப்பட்டதுனால நமக்குள்ள இருக்கிறது ஒரே ஐக்கியம். இதுக்கு நீங்க அல்லேலியா சொல்லாததுனால அது என்ன உறுதியா சந்தேகப்பட வைக்கணும் இல்லையா? உலகத்தில் இருக்கிற ஐக்கியம் அப்படிங்கிறது யூனிஃபார்மிட்டி, வெளிப்பார்வைக்கு. தேவ ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஐக்கியம் என்பது வெளிப்பார்வைக்கல்ல, உள்ள ஒன்னா இருக்கிறோம். கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஒரே கர்த்தர், ஒரே ரட்சகர், ஒரே ஆவியானவர், ஒரே ஞானஸ்நானம், ஒரே விசுவாசம், ஒரே பரிசுத்தாவி, ஒரே ஐக்கியம். கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. மீட்டு கொண்டது ஒரே ரத்தம், உட்கார்ந்து ஆராதிக்கிறது ஒரே சபை, அடைய போறது ஒரே மனவாட்டி என்கிற ஒரே பதவி, தங்க போறது ஒரே ராஜ்யம். சத்துரு கையில் எடுக்கிற ஒன்னாவது மிகப்பெரிய அக்கினி அஸ்திரம் முடியாது என்கிற எண்ணத்தை உள்ள போடுவான். ரெண்டாவது அக்கினி அஸ்திரம் இன்னர் ஸ்பிளிட், உள்ளே உண்டாகிற வெடிப்பு, உள்ளே உண்டாகிற பிரிவினை. மூணாவது அக்கினி அஸ்திரம் தேவையில்லாத இச்சைகள். நேற்றைக்கு ராத்திரி நம்ம ஒரு வசனத்தை பார்த்து விட்டுட்டோம். அவனவன் தந்தன் வலது கையை உயர்த்தி பிடிங்க, வலது கையை உயர்த்தி பிடிங்க. சொல்லுங்க, கடைசி மூச்சு வர நான் விட மாட்டேன். மெதுவா மெதுவா சொல்லுங்க. சாத்தான் கேட்டு இப்ப பெரிய பிரச்சனையை கொண்டு வர போறான். என்ன நாணக்கேடு இல்லையா? மெதுவா சொல்லுங்க. கடைசி மூச்சு வர விட மாட்டேன். நீங்க உங்களை என்னத்தை சும்மா சொல்ல வச்சு இதுக்கு சொல்லுங்க, நீ சொல்லாமலே இருந்திருக்கலாமே. சொல்லுங்க, இறுதி மூச்சு வரை. வேண்டாம் வேண்டாம், என்னத்துக்கு சொல்லுங்க. இறுதி மூச்சு வரை வேண்டாம், இறுதி மூச்சு வரை, உயிருள்ளவரை சத்துருவுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். சொல்லுங்க, உயிருள்ளவரை சத்துருவுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். என் மூச்சு கொஞ்சம் பாக்கி இருந்தா இருக்கிற விசுவாசத்தை வச்சு நான் போராடுவேன்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டி வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என்ன வல்லமை!
சொல்லுங்க, எங்கள் நடுவில் பிரிவினைக்கு இடம் இல்லை. சொல்லுங்க, எங்கள் நடுவில் இச்சை நாவிக்கு இடம் இல்லை. இந்த 3 காரியத்தை நீங்க சொன்னீங்கன்னா எவ்வளவு கடினமான அக்கினி அஸ்திரமும் அணைந்து கொண்டிருக்கிறது, அணைந்து கொண்டிருக்கிறது. 2 நிமிஷம் கை தட்டி வா திறந்து ஆண்டவரை உயர்த்துங்க. எவ்வளவு கொடி அக்கினி அஸ்திரமும் அணைந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரபலமான புஸ்தகம் எழுதுகிற ஒரு தேவ மனுஷன், ஒரு புஸ்தகம் எழுதுகிற பிரபலமான தேவ மனுஷன், அவர் ஒரு குடும்பத்துக்கு நடந்த அனுபவத்தை சொல்றாரு. ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தாராம். சபைக்குள்ள வந்த அவருக்கு வருமானத்துக்கான மார்க்கம் இல்லை. நல்ல வருமானமா பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண வராரு. பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண வந்து சொல்றாரு, பாஸ்டர் ஐயா, நான் ஒரு நீச்சல் குளம் வச்சு பிள்ளைகளுக்கு நீச்சல் படிப்பிச்சு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதை வச்சு என் குடும்பம் முன்னேறும் இல்லையா? உடனே பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு, சரி, குழந்தைகளுக்கு நீச்சல் கற்றுக்கொடு, அதன் மூலம் வருகிற வருமானத்தை நீ பெற்றுக்கோ, நீயும் ஆசீர்வாதமாக இருப்ப, பிள்ளைகள் நீச்சல் படிக்கட்டு. அந்த ஆள் கொஞ்ச நாள் சின்ன பிள்ளைகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்து அதில் வருகிற வருமானத்தில் குடும்பத்தையும் பிழைக்க வச்சு பிள்ளைகளும் நீச்சல் படித்த மாதிரி இருக்கு. அநேக பிள்ளைகள் வந்து படிக்குது. இவர குடும்பம் டக்கு டக்குன்னு முன்னேறிட்டு வருது. இப்படி இருந்த ஆளுக்கு திடீர்னு இன்னொரு ஐடியா வந்து, இனி கல்யாணம் ஆன பெண்களுக்கு நீச்சல் படிப்பிச்சு கொடுக்க போறேன்னு நேரே பாஸ்டர்கிட்ட வராரு. பாஸ்டர் ஐயா, நான் என்னுடைய தொழிலை கொஞ்சம் டெவலப் பண்ண போகிறேன். அவர் கேட்டார், என்ன டெவலப்மெண்ட்டு? அவர் சொன்னார், நீ கல்யாணம் ஆகி வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நீச்சல் படிப்பிச்சு கொடுக்கலான்னு இருக்கிறேன். அவர் ஆலோசனை கொடுத்து அனுப்பி இருப்பார். அவர் ஆலோசனை கொடுத்து அனுப்பினப்போ இவர் தெரிஞ்சு போச்சு, இந்த பாஸ்டர் நமக்கு சரியாகாது, இந்த பாஸ்டர் நமக்கு சரியாகாது. எந்த சபையிலிருந்து யாரையும் விரட்ட முடியாதுன்னா கடினமாக உபதேசம் கொடுக்க முடியாது. இப்புறத்தில் கடின உபதேசம் கொடுத்தா அப்புறத்தில் போய் செக்ரட்டரி ஆகணும். இங்க கடைசியில் பெஞ்சில் இருந்த ஆளா இருக்கும், அங்கே போனால் டைரக்டா என்ன போஸ்ட்டு? ஏன் அப்படி முறைச்சு பார்க்குதியா? நான் இது கடைசி நாளுக்குன்னு ஒதுக்கி வச்சிருந்தது. உற்சாகமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க, சந்தோஷமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ பாஸ்டர் கடினமான ஒரு வார்னிங் கொடுத்தாரு. இங்கே பாருங்க, பிள்ளைகளுக்கு நீச்சல் சொல்லி கொடுக்கறது ஓகே, அது உங்கள் குடும்பத்துக்கும் வருமானம், பிள்ளைகள் நீச்சல் படித்து நல்லா இருக்கட்டு. இப்போ கல்யாணம் ஆகி வீட்டில் இருக்கிற சும்மா இருக்கிற பெண்களுக்கு நீச்சல் படிப்பிச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது சாத்தா உங்களுக்குள்ள போட்ட ஒரு விதை. கல்யாணம் ஆன பெண்களுக்கு நீச்சல் படிப்பிச்சு கொடுக்க தொடங்கினாரா? நீச்சல் படிப்பிச்சு கொடுக்க தொடங்கி எல்லா ஸ்திரீகளோடு இவருக்கு ஒரு டச் உண்டாச்சு. குடும்பத்தில் பிரிவினை வந்து கடைசியில் ஆப்பிரிக்கா நாட்டில் HIV வந்து செத்து போனார். பார்த்தீங்களா? சில நேரம் இப்படி தானே, சத்துரு தேவையில்லாத ஐடியா தருவான். அதை செய், இதை செய், அப்படி செய், இப்படி செய்ன்னு சொல்லி சத்துரு ஐடியா தருவான். அவனுக்கு ஐடியாவுக்கு நம்ம இடம் கொடுத்தோன்னு வைங்க, நம்ம அழிஞ்சு போவோம். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்குள்ள யாருக்கும் சத்துரு தேவையில்லாத ஐடியா கொடுக்கப்படாதப்பா. ஆண்டவரை பார்த்து ஜெபிங்க. எங்கள் வீட்டுக்குள்ள யாருக்கும் சத்துரு தேவையில்லாத ஐடியா கொடுக்கப்படாது. எங்க குடும்பங்கள் நல்லா இருக்கணும், எங்க வீடுகள் நல்லா இருக்கணும். எங்கள யாருக்கு விரோதமாவது சத்துரு அக்கினி அஸ்திரங்களை எய்கிறான்னா அது இப்பொழுது அணைந்து போவதாக. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடுகிறது. கர்த்தருடைய கை உங்களை தொடுகிறது. கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. உங்க குடும்பத்தை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறாரு. ஒரு ஆள் கூட அழிஞ்சு போற தேவன் விரும்பல. ஒரு குடும்பம் கூட அழிஞ்சு போறது ஆண்டவர் விரும்பல. எல்லா குடும்பங்களும் சத்துருவின் கைக்கு விலகி சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவர் விரும்புறாரு. கை உயர்த்தி சொல்லுங்க, சத்துருடைய ஆயுதம் எப்படி வந்தாலும் அது வாய்க்காமல் போவதாக. அப்போ எதிராளி பயன்படுத்துகிற மிக கடினமான ஆயுதம் என்பது அக்கினி அஸ்திரம். அந்த அக்கினி அஸ்திரங்கள் எப்படி வரும்? முடியாது என்கிற எண்ணத்தை கொண்டு வரும். ரெண்டாவது, அந்த அக்கினி அஸ்திரங்கள் எப்படி வரும்? நம்பிக்கை இழந்து போகிறது மட்டும் இல்லை, அது எப்படி வரும்?
இன்னர் ஸ்பிளிட், உள்ளுக்குள்ள உள்ள பிரிவினையாக வரும். சேர்ந்து ஜெபிக்க முடியாது, சேர்ந்து ஆவியில நிரம்ப முடியாது, சேர்ந்து முழங்கால நிற்க முடியாது. எப்பவும் உள்ளுக்குள்ள ஒரு உரசல். மூணாவது, சத்துருடைய அக்கினி அஸ்திரம் எப்படி வரும்? தேவையில்லாத ஆசைகளை, தேவையில்லாத இச்சைகளை கொண்டு வரும். இது மூணுமாக்கும் அவன் கையில் இருக்கிற மிகப்பெரிய அக்கினி அஸ்திரங்கள். இந்த ராத்திரி நான் சொல்றேன், வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். ஆலயத்துள்ள வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாக எய்து விடுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். இனி நாம பார்க்க போறது, இப்ப நம்ம போர்க்களத்துல இறங்கியாச்சுன்னு சொன்னா நம்ம கையிலையும் ஆயுதங்கள் இருக்கணும் இல்லையா? நம்ம கையிலையும் ஆயுதங்கள் இருக்கணும் இல்லையா? இருக்கணும் இல்லையா? ஆமா, போர்க்களத்தில் நிற்கிற தேவ பிள்ளைகள் ஆகும்போ நம்ம கையிலையும் ஆயுதங்கள் இருக்கணும். நம்ம பயன்படுத்த வேண்டிய ஆயுதங்கள் என்ன? ஒன்னாவது நம்முடைய ஆயுதம் என்ன தெரியுமா? நீதிமொழிகள்ல ஞானிகளில் ஞானி ஆகிய சாலமோன் சொல்றாரு, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஒரு தடவை கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். சகோதரா, அடைக்கலமாகிய ஒரு நாமம் இருக்கு. ஓடி வந்து ஒதுங்கி விடு, ஓடி வந்து ஒதுங்கி விடு, ஓடி வந்து ஒதுங்கி விடு. ரெண்டு நண்பர்கள் ஒரு தடவை வேட்டைக்கு போவாங்க. வேட்டைக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வேட்டையாடும்போ பாதுகாப்பாக வந்து இளைப்பாறத்தக்கதாக அந்த காட்டுக்குள்ளே ஒரு ரூம் வச்சுருந்தாங்க. அந்த ரூமில் அவங்க இளைப்பாறுவாங்க. இளைப்பாறுதலை முடிச்சுட்டு அவங்க உள்ளே போய் வேட்டையாடுவாங்க. இவங்க வேட்டையாடுறது பன்றி, மான், இதெல்லாம் வேட்டையாடுவாங்க. ஒரு தடவை இவங்க வேட்டையாடும்படி நடந்து போகும்போ ஒரு சிங்கம் வந்து, இவங்க பக்கத்தில் வந்த பிறகுதான் சிங்கம் வந்துன்னு சொல்லி பார்த்துட்டணும். இனி இவங்க ஓடி என்ன பண்ணும் தெரியுமா? இவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு அறை இருக்கு இல்லையா, அந்த அறையில் ஓடி வந்து உள்ள ஒளிச்சுக்கிட்டா போதும், அவ்வளவுதான். இவங்க ரெண்டு பேரும் ஆவேசமாக அந்த அறையை நோக்கி ஓடி அந்த அறைக்கு முன்ன வந்துட்டுன்னு, என்ன முன்ன வந்து பார்த்தப்பதான் தெரியுது, வீட்டிலேருந்து கிளம்புனப்போ தாக்கோலை கையில் எடுக்கல. பார்த்தீங்களா? பாதுகாப்பான அறை முன்ன இருக்கு, உயிரை பாதுகாக்க வேண்டிய அறை முன்ன இருக்கு. ஆவேசத்தோட கர்ச்சித்து வார சிங்கம் பின்னால வருது. பாதுகாப்பான அறை முன்ன இருந்தும் தாக்கோல் கையில் இல்லாததுனால அழிஞ்சு போச்சுன்னு இல்லையா? இந்த உலகத்தில் எதையும் திறக்கிற மிகப்பெரிய தாக்கோல் என்ன தெரியுமா? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பா. அந்த நாமத்தை தந்திருக்கிறார் இல்லையா? ஆற்றுக்குள்ள விழுந்து வெள்ளத்தால் அடிச்சு போட்ட மனுஷனுக்கு ஒரு மரத்துல கட்டி இருக்கிற கயறினுடைய இன்னொரு பக்கம் அந்த ஆற்றுக்குள்ள கிடந்து அவன் அந்த கயரை பிடிச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவான் இல்லையா? அதுதான் கர்த்தருடைய நாமம். என்ன? பிடிச்சு பத்திரமா ஏறி வா சகோதரா, பிடிச்சு பத்திரமா ஏறி வா சகோதரி, பிடிச்சு பத்திரமா ஏறி வா தேவ பிள்ளையே. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். ஒரு தடவை கை வச்சுட்ட இல்லையா, விடாத. என்ன? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். பயப்பட்டு நிற்காத, சந்தேகப்பட்டு நிற்காத, ஓடி வா. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். சொல்லுங்க, நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம். சொல்லுங்க, வானிலும் பூவிலும் மேலான நாமம். என்ன வானவர் இயேசுவின் நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம். அப்பா, ஏசப்பா, இயேசுவின் நாமம், அப்பா, இயேசுவின் நாமம், தகப்பனே, நாமம் இணையில்லா நாமம், எங்கள் இயேசுவின் பிள்ளைகள் மேல கிருபை காட்டுங்கப்பா. இணையில்லா நாமம், இன்ப
இன்றும் என்றும் மாறிட நாமம். நம்பினோரை சொல்லுங்க. கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம். நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இணையில்லா நாமம். இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம். சொல்லுங்க. இணையில்லா வெட்கப்படாதுங்க. இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இணையில்லா நாமம். இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம். பாதாளத்தின் ஆவிகள் பயப்படுகிற நாமம். வானத்துல உயர்ந்த நாமம். பூமியில அநேகரை ரட்சிக்கிற நாமம். ஏக நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இணையில்லா நாமம். இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம். சொல்லுங்க, விடாதுங்க. இணையில்லா நாமம். இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம். இணையில்லா நாமம். இன்ப நாமம். தென்னாப்பிரிக்காவில கக்குவா என்கிற இன மக்கள் வாழ்கிற இடத்துல ஜீன் ராபின்சன் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் கடந்து போனார். தென்னாப்பிரிக்காவில் கக்குவா என்கிற இன மக்கள் வாழ்கிற இடத்துல ஜீன் ராபின்சன் அப்படிங்கிற தேவ மனுஷன் கடந்து போனார். அவர் எவ்வளவு சுவிசேஷத்தை சொல்லியும் ஆட்கள் கவனிக்கவே இல்லை. என்னெல்லாம் சொல்லி பார்த்தாரு, யாரும் கண்டுக்கிடல. யாரும் இயேசுவை பற்றி சொன்னதை கேட்டுக்கிடவே இல்லை. ஏன்னா அவர் விசாரிச்சப்பதான் தெரியுது, அந்த ஊர் முடிகிற இடத்துல ஒரு பெரிய பாறை, ஒரு பெரிய பாறை. அந்த பாறைக்கு ஆட்கள் வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? த ராக் ஆஃப் ரெயின். மழையை வர்ஷிக்க பண்ணுகிற பாறை. அந்த பாறை எல்லாரும் வணங்கணும். அந்த பாறை இவங்களுக்கு அழிவையும் கொடுக்க முடியும், ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியும் அப்படின்னு இவங்க நம்பிட்டு இருந்தனும். அந்த பாறையின் மேலுள்ள விசுவாசத்தில் இருந்து இவங்களை வெளியே எடுக்க ஜீன் ராபின்சனால முடியல, அவரால் முடியல. ஒரு தடவை ரொம்ப நாளா கக்குவா இன மக்களுக்கு நடுவில் மழை இல்லை, ரொம்ப நாளா மழை இல்லை. என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி பார்த்தனும். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பாறை மழை வராம தடுத்து வச்சிருக்கேன்னா பாறை கோபத்தில் இருக்கு. அந்த பாறைக்கு மனுஷ பலி செலுத்துச்சு. மனுஷ பலி செலுத்தினப்போ மழை பெய்யல. ஒரு நாள் எல்லா ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்கும்போ எல்லா ஜனங்களுக்கு முன்ன நின்று ஜீன் ராபின்சன் 2 வார்த்தை சொன்னாரு. 1வது வார்த்தை, இயேசுவின் நாமத்தில் மழை பெய்வதாக. 2வது வார்த்தை, இந்த பாறைக்கு பின்னால் இருந்து செயல்படுகிற பொல்லாத ஆவியை நான் கட்டுகிறேன். இந்த வார்த்தையை சொல்லி முடிச்ச உடனே அந்த தேசத்தில் மழை பெய்தது. ஹல்லேலூயா. வானிலும் பூவிலும் மேலான நாமம். என்னத்து சும்மா கஷ்டப்பட்டு பாடுபட்டு தொண்டை தண்ணி வற்றக்கு பயங்கர சவுண்ட்ல சொல்லணும். மெதுவா சொல்லுங்க. வானிலும் என்ன கஷ்டம் இல்ல. இந்த உலகத்துல தேவப்பிள்ளை தீங்கு நாளில் எதிர்த்து நிற்கும்படி உங்க நாவில வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நாமமாக்கும் இயேசுவின் நாமம். இந்த நாமம் சொன்னா போதும் அற்புதங்கள் நடக்கும். இந்த நாமம் சொன்னா போதும் அடையாளங்கள் நடக்கும். இந்த நாமம் சொன்னா போதும் பலத்த கிரியைகள் நடக்கும். நாங்கள் உம்முடைய நாமத்தை சொன்ன பொழுது வியாதிகள் மாறுகிறது. சீசர்கள் சொன்னார்கள், உம்முடைய நாமத்தை சொன்ன உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு ஓடுகிறது. நமக்கு என்ன தந்திருக்கிறாரு சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க, கொஞ்சம் கூட மெதுவா சொல்லுங்க. இந்த ஊருக்காரன் எவ்வளவு மெதுவா சொல்றாங்கன்னு பார்க்கட்டும். மெதுவா சொல்லுங்க.
நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் இயேசுவின் நாமம். இரண்டாவது, தீங்கு நாட்களில் எதிர்த்து நிற்கும்படி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறது என்ன தெரியுமா? அவருடைய பிரசன்னம். அவருடைய பிரசன்னம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த பிரசன்னத்தில் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தடவை மன்னாவை கூடுதல் எடுத்து வச்சாங்க தெரியுமா? கூடுதல் எடுத்து வச்சு அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லி எடுத்து வச்சாங்க. மறுநாள் பார்த்தப்போ பைபிள் சொல்லுது, அது புழு பிடித்து நாரி இருந்தது. கர்த்தர் மோசே இடத்துல சொன்னாரு, நீ அந்த அதுபோல கொஞ்சம் மன்னாவை அதற்கு அடையாளமாக எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தில் என்னுடைய சன்னிதானத்தில் கொண்டு வை. அந்த சன்னிதானத்தில் கொண்டு வச்சா 1000 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. தேவ பிரசன்னத்தில் உங்கள் குடும்பத்தை வையுங்க, தேவ பிரசன்னத்தில் உங்கள் பிள்ளைகளை வையுங்க, தேவ பிரசன்னத்தில் உங்கள் காரியத்தை வையுங்க, கெட்டு போவதே இல்லைன்னு. உலகத்தில் 24 மணிக்கூர் இருந்தால் போதும் நம்ம பிள்ளை கெட்டு போகும். மொபைலை வச்சுட்டு 1 மணி நேரம் நம்முடைய பிள்ளை இருந்தா போதும் கெட்டு போகும். ஆனா கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஆயுசு மொத்தம் இருந்தாலும் கெட்டு போவதில்லை. கெட்டு போகாமல் பாதுகாக்கிற தேவ பிரசன்னம். கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க, நம்முடைய பிரசன்னத்தால் என்ன நிரப்புங்கப்பா. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. இந்த சபைக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. அந்த கோலை உயிர்ப்பித்த தேவ பிரசன்னம், அந்த எலும்புகளை உயிர்ப்பித்த தேவ பிரசன்னம் இப்பொழுது இந்த சபைக்குள்ள ஊற்றப்படுகிறது. கண்ணை மூடி கை உயர்த்தி வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஊற்றப்படுகிறது. மாயையான உலகத்துல நிலையான தேவ பிரசன்னம் ஊற்றப்படுகிறது. அதுவும் ஆயுதம். அது தாக்கும், அது தாக்கும். தேவ பிரசன்னம் எதிராளியை தாக்கும். சபையை சீர்குலைக்கும்படி, சபையை சிதறடிக்கும்படி, சபையை அழிக்கும்படி, ஆராதிக்கிறவர்களை கட்டி சிறைச்சாலையில் வைக்கும்படி சவுல் என்பவன் சினங்கொண்டு சீறி புறப்பட்டப்போ அவனை வழியில வச்சு பிடித்த தேவ பிரசன்னம், அவனை வழியில வச்சு தொட்ட தேவ பிரசன்னம், அவனை தேவ பிள்ளையாய் மாற்றின தேவனுடைய பிரசன்னம். ஓ பிரசன்னம் போதும். அப்போ ஒன்னாவது, தேவ பிள்ளைகள் போராடும்படி ஆண்டவர் கையில் தந்திருக்கிற ஆயுதம் இயேசுவின் நாமம். இரண்டாவது, தேவ பிள்ளைகள் போராடும்படி ஆண்டவர் கையில் தந்திருக்கிறது அவருடைய பிரசன்னம். மூணாவது, வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ஜீவனையும் பாராமல், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ரத்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாசல் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை புரட்டி வைத்திருந்தார்கள். அன்னைக்கு ராத்திரி சங்காரதூதன் ஆயுதத்தோட புறப்பட்டு வந்தப்போ இஸ்ரவேல் ஜனத்தின் ஒரு வீட்டை கூட தொட முடியல. காரணம், இரத்தம் உங்களுக்கு அடையாளமா இருக்க கடவுது. நான் நியாயமா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டியின் இரத்த அடையாளம், சாதாரண ஆட்டுக்குட்டியின் இரத்த அடையாளம் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்ததானால் தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எத்தனை அதிகம், எத்தனை அதிகம். தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சங்காரன் கையில இருந்து பாதுகாத்தது உண்மையானோ, தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எத்தனை அதிகம் நம்ம குடும்பங்களை பாதுகாக்கும். கைதட்டி 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 ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அவர்கள் அவனை ஜெயித்தார்கள். 2 லைன் பாடுவோமா? கை தட்டுவீங்களா? பாடுவோமா? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. நல்ல சத்தமா சொல்லுங்க. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார்.
ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். நல்லா கை தட்டுங்க. எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. தேவையில்லாத கவலையை கொண்டு வருகிற ஆவிகள் உடைகிறது. தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வருகிற வல்லமைகள் உடைகிறது. ரத்தம் பூசப்படுகிறது. வாசல்ல அல்ல, இருதயத்தின் நிலைக்கால்கள்ல ரத்தம் பூசப்படுகிறது. சங்காரகன் நிற்க முடியாம ஓடுகிறான். நேசரின் ரத்தம் நல்ல கை தட்டுங்க தம்பி. நெருங்காதே சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே. நெருங்காதே சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியா. நல்ல கை தட்டுங்க. அந்நிய பாஷை பெற்றவங்க ஆவியில பாடுங்க. பாசமாய் சிலுவையில் பலியானார். பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. உட கந்தரபலப சந்தரபலபலபலபா ரியாந்தரபல பிரௌடப துரபலபலபலபா. உங்க குடும்பத்துல தெய்வத்தினுடைய இரக்கம் வெளிப்படுகிறது. உங்க குடும்பத்துல தேவ அன்பு வெளிப்படுகிறது. சத்தம் உயர்த்தி கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நமக்கு வெற்றியை கொண்டு வருகிற ஒண்ணு என்ன? அவருடைய நாமம். ஒண்ணு அவருடைய நாமம். நமக்கு வெற்றியை கொண்டு வருகிற ரெண்டு, அவருடைய பிரசன்னம். அவருடைய பிரசன்னம் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது எது தெரியுமா? 3, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம். நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது தெரியுமா? 4, நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கை. அங்க பாருங்க, நீங்க எபிரேயர் 12:11 பாருங்க. அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். சத்துரு வசனத்துக்கு எவ்வளவு நடுங்குறானோ அவ்வளவு சாட்சியுள்ள வாழ்க்கைக்கும் அவன் நடுங்குறான். அதனால அவன் சாட்சியா வாழவே விட மாட்டான். அவன் சாட்சியா அறுக்கவே விட மாட்டான். ஏனோக்கு எடுக்கப்படுவதற்கு முன்னே தேவனால் சாட்சி பெற்றான், எடுக்கப்பட்டான். ஆபேல் நீதிமான் என்று தேவனால் சாட்சி பெற்றான். இப்போ சாட்சி உள்ள வாழ்க்கை. ஆண்டவர் நேசிச்சோம், ரட்சிக்கப்பட்டோம், கர்த்தருடைய பிள்ளையா மாறணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? எந்த வசனம் கையில் இருக்கோ அந்த வசனத்துக்கு சாட்சிகளாக வாழணும். அடுத்து நம்ம மேற்கொள்ளும்படி நம்ம கையில் ஆண்டவர் தந்திருக்கிற ஆயுதம் 2 கொரிந்தியர் 10:4 எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றதா இராமல் அரண்டை உடை நிர்மூலமாக்க தேவபலன். என்ன? தேவபலன். இயேசு சீசர்ல பார்த்து சொன்னாரு, நான் போன பின்பு நீங்க புறப்பட்டு போக கூடாது, உன்னதத்தின் பலனை தரித்து கொள்ளும் வர எருசலேமில் காத்திருக்கணும். எருசலேமில் காத்திருக்கணும். உன்னதத்தின் பலன் உங்க மேல இறங்கி வரும். கர்த்தர் தமது ஆவியால் உங்களை நிரப்புவார். நான் நம்முடைய ஆயுதங்கள் 5 எண்ணத்தை சொன்னேன். நான் முடிக்கிறேன். 5 எண்ணத்தை சொன்னேன். 1, இயேசுவின் நாமம். அவருடைய நாமம் சுகமாக்கும். கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும்போது பவுல் சொல்றாரு, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்தி எப்பொழுதும் எங்களை ஜெயமாய் நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
அவருடைய நாமம். நம்ம ஆராதிக்கும் இறங்கி வருதில்லை அவருடைய பிரசன்னம், அது நமக்கு ஜெயத்தை தரும். நம்மளை மீட்டுக்கொண்டில்லை ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அது நமக்கு ஜெயத்தை தரும். நம்ம வாழ்றோம் இல்லையா சாட்சி உள்ள வாழ்க்கை, அது நமக்கு ஜெயத்தை தரும். எல்லாவற்றுக்கும் மேலே உன்னத பலனை, இந்த வஸ்திரத்தை நம்ம தரித்திருக்கிறோம் இல்லையா, இது மாதிரி உன்னத பலனை தரித்து கொள்ளணும். ஒரு போர்வையை மூடிட்டு அந்த போர்வைக்குள்ள நாம படுத்து கிடப்போம் இல்லையா, அப்போ ஏதாவது வந்து விழுந்தா போர்வைக்கு மேலே இல்லையா விழும், அந்த போர்வையினால மூடுவது போல உன்னதத்தின் பலத்தால மூடப்படணும். அத்தனை பேரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். எழும்பி நிற்போமா? கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போறோம். எல்லாரும் எழும்பி நிற்கணும். முழு பலத்தையும் பயன்படுத்தி தேவ பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கணும். என்ன இந்த இறுதி மாலை வேளையில யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. கர்த்தர் தம்முடைய ஆவியை நம் நடுவில் அளவில்லாமல் ஊற்ற விரும்புகிறார். அளவற்ற அபிஷேகத்தை நம் நடுவில் ஊற்ற விரும்புகிறார். எல்லாரும் கண்ணை மூடி நல்ல சத்தம் உயர்த்தி வாயை திறந்து ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. 4 நாளா நாம ஒரே காரியத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். என்ன? தீங்கு நாளில் எதிர்த்து நிற்கணும். அக்கினி அஸ்திரங்கள் எங்க இருந்து வருதுன்னு தெரியாது, எதிர்த்து நிற்கணும். என்ன நிறத்துல வருதுன்னு தெரியாது, எதிர்த்து நிற்கணும். யார் மூலம் வருதுன்னு தெரியாது, எதிர்த்து நிற்கணும். எப்படி வருதுன்னு தெரியாது, எதிர்த்து நிற்கணும். எல்லாரும் ஒரு புதிய அபிஷேகத்துக்காக ஆண்டவரை பார்த்து கேளுங்க. எல்லாரும் ஆண்டவரை பார்க்கணும். என்ன? எவ்வளவு சத்தம் உயர்த்த முடியுமோ அவ்வளவு சத்தம் உயர்த்தணும். நம்ம ஒரு பாட்டு பாடி ஆண்டவர் ஆராதிக்க போறோம். எல்லாரும் வாயை திறக்கணும். தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நிர்வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும்